தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மக்களாட்சி மாறும் காலகட்டத்தில் நாம் கிறிஸ்து அரசர் திருவிழாவை கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவின் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அவர் உலக மக்களுக்காக தன்னையே கொடுத்து நிலையாட்சிக்கு அழைத்து செல்லவே வந்தார். அவர் நம் அரசர், ஏழ்மையின் அரசர், அன்பின் அரசர். எனவேதான் அவர் மாளிகையில் பிறக்கவில்லை. தன் சீடர்களின் கால்களை கழுவி பிறருக்கு பணி செய்து தன் அன்பின் ஆட்சியை அறிவித்தார். அவரது ஆட்சி என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. தொடக்கமும் முடிவும் மாணவரின் வருகையை எதிர்கொள்ள நம்மையே நாம் தயாரிப்போம். அதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் பெற இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம், இறையாசி பெறுவோம். கிறிஸ்து அரசர் திருவிழா திருப்பலிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கின்றேன். அரசராக இருக்கிறார், ராஜாவாக நம் கடவுள் இருக்கிறார். இயேசு ராஜாவாக, கிறிஸ்து ராஜாவாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த ராஜாவை, அந்த அரசரை நாம் வணங்க வந்திருக்கிறோம். பாருங்கள், ஞானிகள் 3 அரசர்கள் இயேசு கிறிஸ்துவை போய் அந்த பாலன் இயேசுவை நெடுஞ்சால் கிடையாக விழுந்து வணங்குகிறார். அதான் ஞானிகள்
இயேசுவை நெடுஞ்சாக்கடையாக வணங்க வேண்டும். கை குறித்து இயேசுவை வணங்க வேண்டும். கரம் குறித்து இயேசு வணங்க வேண்டும். உலகத்தால் படிட்டு இயேசு வணங்க வேண்டும். அவர்களுக்கு தெரியும், இந்த உலகத்தின் அரசர், இரட்சகர், ராஜா, யூத ராஜர், சிங்கம் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தெரியும். ஆகவே ஞானிகள் நெடுஞ்சாக்கடையாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் ஞானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நெடுஞ்சாக்கடையாக வணங்குகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை முழந்தால் படி வணங்குகிறார்கள். சத்தமாக இயேசு கிறிஸ்து வணங்குகிறார்கள். ஆகவே யூத ராஜ சிங்கத்தை, இயேசு கிறிஸ்துவை, கிறிஸ்து ராஜாவை நாம் இன்றைக்கு வணங்க வந்திருக்கிறோம். ஆராதிக்கிறோம். கரம் வைப்போம். சீராக் 51:22 ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார். அந்த நாவை கொண்டு அந்த ஆண்டவரை புகழ்வேன். இந்த இயேசு ராஜாவை, கிறிஸ்து அரசரை நாம் புகழ்வோம். இந்த நாவை பயன்படுத்திக் கொள்வோம். யாரெல்லாம் புகழ வேண்டும்? இளவை நன்றாக திருப்பாளர் 148:12 இளையோரே, கன்னியரே, பெரியோரே, சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். எல்லாருமே போற்ற வேண்டும். அந்த இயேசு அரசரை, கிறிஸ்து அரசரை போற்ற வேண்டும். சிறப்பாக ஆண்டவரை போற்றுவோம். நமக்கு தேவையான அலுவலங்கள் எல்லாம் அவரிடம் பெற்றுக்கொள்வோம். அன்பிற்கே சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவுளாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுள்ள எல்லாம் இறைவா, வாழ்வின் மூச்சும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள ஆண்டவரை தாழ்மையாக என்று வாழ்வழிக்கு உமது அருளை மூச்சினை எவ்வில் புதுப்பித்தார். இத்தண்ணீரனால் எங்கள் உள்ளத்தை உடலை தீமை அனைத்து காக்கிறாங்க. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உங்கள் அனைவரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்புள்ளாக இந்த உப்பை பரிந்துரைப்பதற்கு புனிதப்படுத்தியுள்ள ஆண்டவரை உங்களை தாழ்மையை மன்றாடுவோம். உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் காத்தமைக்கும் தோல்வியதை செய்கிறார். தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையிறாது காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாமுள்ள இறைவன் நம் பாவங்கள் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கட்டை கொண்டாடும் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியிலிருந்து பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. Amen.
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்த திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவிழமானே. அடிமை நிலையிலிருந்து விடுதலையடைந்த படைப்படைத்தும் மாண்புக்குரிய மக்கு பணிபுரையும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேற்றவும் அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் தானியே தான் கண்ட காட்சியை விவரிக்கிறார். கடவுளின் அரசு எத்தகையது, யாருக்குரியது, அது எப்படி இருக்கும் என்பதை பற்றி எடுத்துரைக்கிறார். மானிட மகன் முடிவற்ற அரசையும் மகிமையையும் பெறுகின்றார். இறையரசை பற்றிய நம்பிக்கையை தரும் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் மானிட மகனின் ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியேலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 13 முதல் 14 முடிய. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் தெருவும் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உலகாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 29. Thank you.
இரண்டாம் வாசகம் உள்ளது. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யோவான் தன் திருவெளிப்பாடு நூலில் இயேசுவை மண்ணுலக அரசருக்கு தலைவர் என்று அறிவிக்கின்றார். இயேசு தலைமை என்பது அன்பின் வழி விடுதலை பெற்று தருவதாகும். மக்கள் அரசரை தேடி செல்கின்றனர், ஆனால் கிறிஸ்து அரசரோ மக்களை தேடி சென்றார். இதை தெளிவுபடுத்தும் இவ்வாசகங்களுக்கு கவனமாக கேட்போம். மண்ணுலக அரசுகளுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 திருவசனங்கள் 5 முதல் 8 முடிய. கிறிஸ்துவை நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். நமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவர்களுக்கு ஊழியம் புரியும் பொருட்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் கூறியன. ஆமென். இதோ அவர் உலகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ புத்தியோடும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகில் பிறந்தார் அனைவரும் மாறெடுத்து புலம்புவர். இது உண்மை. ஆமென். அகரும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவர் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 33 தொடங்கி 37 முடிய. யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம் 33 முதல் 37 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். பிலாத்து மீண்டும் ஆறுதல் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீரா இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உங்களிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல.
அது இவ்வளவு ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நாம் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வளவு ஆட்சி போன்றதல்ல என்றார். பிலாத்துவிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பது என் பணி. இதற்காக நான் பிறந்தேன், இதற்காக உலகில் வந்தேன். உண்மையை சார்ந்த அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் நல்வாக்கு. இனியவர்களே, நவம்பர் மாதம் ஆன்மாக்களுக்காக கொண்டாடுகிற மாதம். இந்த மாதத்திலே நம் குடும்பங்களில் மறித்த ஆன்மாக்கள் நினைத்து நாம் சிறப்பான விதத்தில் அவர்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன் இறந்த ஆன்மாக்கள் நாம் நினைவில் கொள்ள வேண்டும்? அவர்கள் பாவத்தின் காரணமாக இந்த மன்னரை விட்டு போகிறார்கள். பெரிய தவறாக இருக்கலாம், சிறிய தவறாக இருக்கலாம், பாவ நிலையிலே இந்த மன்னரை விட்டு பிரிந்து போகிறார்கள். அப்படி பாவ நிலையில் இருக்கிறவர்கள் நேரடியாக விண்ணகத்திற்கு அவர்களால் செல்ல முடியாது. இறைவன் கொடுக்கிற தண்டனையாக உத்தரிக்கிற செலவில் வேதனைப்படுகிறார்கள். அப்படி வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்கு அவர்களே ஜெபம் ஒப்புக் கொடுக்க முடியாது, அவர்களே திருப்பலி ஒப்புக் கொடுக்க முடியாது. அவர் மன்னகத்தில் வாழ்ந்து நாம் அவர்களுக்காக நாம் உதவி செய்கிறோம். உதவி செய்து அவர்கள் மோட்ச பாக்கியத்தை பெறுவண்ணமாக நாம் அவர்களை சிறப்பான விதத்தை அழைத்து செல்கிறோம். அந்த பெரிய பொறுப்பு, அந்த மிகப்பெரிய கடமை என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எவ்வளவு காலம் நாம் உயிரோடு இருக்கும் வரை நம்மோடு இந்த பெரியவர்களுக்காக, பெற்றோருக்காக, உடன்பிறப்புகளுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுத்து அவர்கள் மோட்ச பாக்கியத்தை பெறுவண்ணமாக சிறப்பான விதத்தில் கொண்டாட வேண்டும். அதை நாம் அனைவருமே சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த கருத்தை இந்த நவம்பர் மாதத்திலே திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை மிக சிறப்பாக நம்முடைய உள்ளத்திலே பதிப்பவர்கள் நம்முடைய மறைக்கிளி மாணவர்கள் ஃபாதர்ஸ்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எப்படி தான் அந்த பிள்ளைங்களுக்கு கல்லறை போட்டு போனேன்? ஒன்றுமே கல்லறைக்குன்னா பயப்படுவேன், எல்லாமே எல்லா ஊர்லேயும் பயப்படுது, உங்கள் ஊரில் மட்டும் எப்படி கல்லறைக்கு வருது? நம்ம ஊரில் போட்டி போட்டு போகிறாங்க. அடுத்து நான் கல்லறைக்கு வரேன், எதுக்கு? ஷூட்டிங் எடுக்க நான் வரேன்னு சொல்லி பிள்ளைகள் ரொம்ப அதிகமாக போட்டி போட்டு போகிறாங்க. இதை பார்க்குறவங்க ஸ்டேட்டஸில் பார்க்குற ஃபாதர்ஸ்லாம் கேட்குறாங்க, எப்படி தான் அவங்க பிள்ளைங்களை எப்படி கொண்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு வித்தியாசமான செயல். பயமின்றி நம்முடைய பிள்ளைகள் செய்கிறாங்க சொன்னால் அவர்கள் வேறு கட்டத்துக்கு போய்விட்டார்கள். கல்லறைக்கு போகிறதுக்கு பயம்லாம் சில வேறு நிலைக்கு அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு மேடை பயம் கிடையாது, கல்லறை பயம் கிடையாது, எந்த திறமை வெளிப்படுத்த அவர்களுக்கு பயம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்முடைய மறைக்கேள்வி பிள்ளைகள் ஒருத்தர் கல்லறையில் சில சொல்ல அதை எவ்வளோ அழகாக மனப்பாடம் பண்ணி சொல்கிறார்கள். அந்த சில வயது பிள்ளைகள் பாடுகிற விதம். அன்னைக்கு சென்னையில் ஃபோன் வந்து எனக்கு, ஃபாதர் அந்த 2 பிள்ளைங்க பாடினது பார்த்து எனக்கு அப்படியே அழுக வந்துட்டு ஃபாதர் அப்படின்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. நம்ம ஊரில் உள்ளவங்க தான். 2 சின்ன பிள்ளைங்க பாடினது பார்த்து எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள், மறைக்கேள்வி பிள்ளைகள், மறைக்கேள்வி ஆசிரியர் நம்ம செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கைத்தட்டி சிறப்பாக பிள்ளைகள் நாம் பாராட்டி இருக்கின்றோம். அன்புக்கவர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து அரசர் என்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். சிறப்பான தெரியும். மன்னராட்சி முடிந்து இப்போது மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து அரசராக பார்ப்பது என்று நாம் மனமாக யோசித்தால் நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏற்கனவே மன்னராட்சி முடிஞ்சிட்டு மக்களாட்சி வந்தாச்சு, இப்போ எப்படி இயேசு கிறிஸ்து அரசராக பார்ப்பது? எல்லாம் முடிந்தாலுமே நம்முடைய மனசில் எப்படி இருக்கு? அந்த எண்ணங்களுக்கு மாறவில்லை. நீங்கள் சின்ன பிள்ளையை கொஞ்சம் போது எப்படி கொஞ்சறீங்க, என் ராஜா, என் அரசி, இப்படி தான் நம்ம கொண்டு வரோம். அந்த எண்ணம் இப்போ நம்ம விட்டு மாறவில்லை. அதன் பிறகு ஒரு ஆளை பெருமைப்படுத்தணும்னா அவர் ஒரு கிங், அவன் ஒரு ராஜ ரோதையில் வருவான். இப்படிதான் ஒரு ஆளை பெருமைப்படுத்தி கூட சொல்லுகிறோம். அவர் ஒரு ராஜ தோன்றில் வருவார், வருங்காலத்தில் ராஜ தோன்றி இருப்பார். இவர் ஒரு கிங், இவரை அசைக்க முடியாது. அப்படிதான் அந்த வார்த்தைகளை பேசுகிறோம். கதை சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவோம், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், இப்படிதான் கதை ஆரம்பிக்கும். முன்னாடி வர்ற கதையில் எப்படி ஆரம்பிக்கும்? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அதற்கு தான் கொஞ்சம் காலம் கழிச்சு பாட்டி வடை சுட்ட கதை வந்துச்சு. பாட்டி வடை சுட்ட கதை உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி அந்த கதைகள் எல்லாம் வர ஆரம்பித்தது. அதன் பிறகு ராஜா அந்த வேடம், அதற்கான கதை எழுதுவது, இதெல்லாம் நாம் சிறப்பாக இப்போது கூட செய்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த எண்ணம் இப்போது நம்முடைய சிந்தனை எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவை ஒரு அரசராக பார்க்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரசராக பார்க்கிறோம். அந்த அரசர் எப்படிப்பட்டவர்? அவர் வித்தியாசமான அரசராக இருக்கிறார். அதை பாருங்க, யோவான் செய்தி 18:36 ஆண்டவர் சொல்கிறார், எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது. இதே மாதிரி என்னுடைய ஆட்சி கிடையாது. அது வித்தியாசமான ஆட்சியாக இருக்கிறது. அது ஒரு விறுவிறுப்பை கொடுக்கிற ஆட்சியாக இருக்கிறது. பல தொண்டர்களை அவர் தன்பால் ஈர்த்து கொண்டார். காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, மற்ற நிலையிலே ஆண்களுக்கான கோட்டரோ பிரியாணி விதம் கொடுக்கவில்லை. அவர் சிறப்பாக தன் பக்கமாக ஆட்களை இழுத்து கொண்டார். இயேசு கிறிஸ்து ஒரு காந்தமாக இருந்தார். அந்த காந்தம் எல்லாரும் இழுத்தது. அந்த சக்தி அபாரமான சக்தி, பிரமாண்டமான சக்தி. அது எப்படி அவருடைய வாழ்க்கையிலிருந்தே அவருக்கு சிறப்பான விடுதலை கிடைத்தார். இயேசு கிறிஸ்து எல்லா மனங்களையும் வென்ற அரசராக இருந்தார். எல்லா மனங்களையும் போது பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு புரியாமல் இருந்தார்கள். ஆனால் பல மக்கள் புரிந்து கொண்டார்கள். எளியவர்கள் எளிதாக இயேசு புரிந்து கொண்டார்கள். படித்தவர்களுக்கு புரியவில்லை, பணம் வைத்தவர்களுக்கு புரியவில்லை. எளியவர்கள் இயேசு கிறிஸ்து அழகாக புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு பலருக்கு இயேசுவின் போதைகள் படித்தவர்களுக்கு புரியவில்லை, பணம் வைத்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். எளியவர்கள் தான் இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அரசராக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து பல கைமாறுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். படிப்பும் பணம் வருகிற போது இயேசு கிறிஸ்து விழிப்பீங்கள் ஒருவேளை தள்ளி போகலாம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலும் இயேசு கிறிஸ்து அரசு என்ற நிலையில் வாழ வேண்டும். அதற்கு கடவுள் கொடுக்கிற பகுதியாக எல்லா மனங்களையும் அவர் எளிதான விதத்தில் வெல்கிறார். வென்ற அரசராக இருக்கிறார். புதிய ஒரு அரசை கொண்டு வருகிறார். புதிய ஒரு ஆட்சியை கொண்டு வருகிறார். பரிசேயர் சதுசேயர் என்னமெல்லாம் இருக்கின்றது. அவர் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். தங்களுடைய போதனை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் செயல்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரையும் அரவணைக்கிறார், எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார். பல வித்தியாசமான காரியங்கள் அவர் சிறப்பாக செய்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து செய்தது போல இன்றைக்கு நாமும் நம் அருகில் இருக்கிற மனங்களை ஆட்சி செய்ய சிறப்பானத்தில் அடைக்கப்படுகிறோம். பாருங்கள், கணவன் மனைவி இவங்களுக்குள்ள ஒரு மனதை கூட பிடிக்க முடியல. எதற்கு பாருங்க, கணவன் மீது அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த மனைவி அப்படி பேப்பர்ல வருது. மனைவியுடைய நடத்தை சரியில்லாமல் வெட்டி கொண்ட கணவர், இவையெல்லாம் வருகிறது. இதெல்லாம் என்ன காரணம்? அவருடைய மனங்களை பிடிக்காத ஒரு சூழ்நிலை, அந்த மனங்களை ஆட்சி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பிள்ளைகள் அவர்களுக்குள்ளே சண்டைகள் நிகழ்ச்சியெல்லாம் உருவாக்கி கொள்கிறார்கள். எளிதான முறையில் சண்டைகள் உருவாகிறது. இதையெல்லாம் மனங்களை சரியாக புரிந்து கொள்ளாத தன்மையாக இருக்கிறது. இன்றைக்கு சரியான விதத்திலே பிறருடைய மனங்களை ரொம்ப பெரிய அளவில் அல்ல, சிறிய அளவில் நாம் வாழ்கிற இடத்திலே நம்முடைய மனங்களை பிறர் புரிந்து கொள்ள அந்த மனங்களில் நாம் ஆட்சி செய்யும் சிறப்பான விதத்தில் முயற்சி எடுக்கிறேன். நான் அண்மையிலே கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வு என்பது ஒரு பெரிய நிகழ்வு, வரலாற்று நிகழ்வாக மறக்க முடியாத நிகழ்வாக பார்க்கிறேன். நம்மளே இங்கு மறைமாவட்டம் உருவாவதற்காக சிறப்பான முயற்சி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தென்மண்டலத்திலே புதிதாக பணிக்குழுக்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு மிக சிறப்பாக பணிகள் செய்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், மன்னார்குளத்திலே பங்கு மேய்ப்பு பணி கட்டடம் உருவாகி கொண்டிருக்கிறது. காங்கிரீட் வேலை முடிச்சாச்சு, நில நாட்டியாச்சு, இன்னும் பணி நடக்கிறது. இன்னும் கடவுளுடைய திருமணமானால் ஜனவரி மாதம் தைப்பொங்கல் அடிப்பிறந்தால் வழிபிறப்பு அன்னைக்கு அந்த கட்டடம் திறக்கப்படும் என்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பகுதியில் மக்கள் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஜிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் தேர்வு அது மக்களுக்காக நம்முடைய மாணவ சொல்லுக்காக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் திட்டப்பட்டு யோசிப்போம். பிள்ளைகளை பார்ப்பதற்கு எல்லாமே உடனடியாக கிடைக்க வேண்டும். வேலை முடிச்சா உடனே வேலைக்கு வெளியே சம்பளம் வாங்கிடணும். இதே போன்ற எண்ணங்கள் தான் இருக்கிறது தவிர அரசு வேலைக்கு வருகிற பிள்ளைகள் ரொம்ப குறைவு. 10,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சாலும் போதும், 10,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சாலும் போதும், அப்போ உடனே சம்பளம் கிடைக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் பல வாலிபர்கள் பல இளைஞர்கள் மத்தியிலே இருக்கிறது. அரசு தேர்வு 10,000 வாங்குறத ஒரு மாதத்தில் 60,000 வாங்கிடலாம். ஆனால் என்ன, உடனடியே சம்பளம் வேணும். அப்படிப்பட்ட நிலைகள் இருப்பதால் அரசு வேலைகளை யாரும் விரும்புவதில்லை உள்ள காலத்தை பார்க்கும்போது. ஆனால் அரசு வேலைகளை நம்ம வரணும், அரசு வேலைக்கு வந்து சிறப்பானது செயல்பட வேண்டும். அவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதை நம்முடைய பகுதியில் வள்ளியூரில் விசையில் ஏன் வாய்ப்பு இருந்த இறங்குளத்தில் இங்கு கூட பிள்ளைகளுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் முடிவெடுத்து யாரெல்லாம் இதில் செய்கிறாங்களோ அவங்கள போய் பார்ப்போம், எப்படி அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க என்பதை பார்க்கணுன்றதுக்காக முதல்ல எங்கே போனோம்,
திருநெல்வேலி அங்கே அருட்தந்தை மாய்ப்பா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க போனோன்னு சொன்னது, நம்ம கத்தோலிக்க பிள்ளைகிட்ட இந்த அவேர்னஸே கிடையாது. என்கிட்ட பயிற்சிக்கு வர பிள்ளை இல்லை, ஒரு 10% தான் கத்தோலிக்க வராங்க. பங்குக்கு போகிறேன், அங்கே போய் பேசுகிறேன், இருந்தால் 10 பேர் தான் வராங்க, மற்றவங்க தான் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க பல கருத்துக்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடி போனது தான் அப்படியே தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? அங்கே திரு பேச்சு முத்து என்பவர் மிக சிறப்பாக இருந்து இந்த டிஎன்பிசிஎஸ்சி எக்ஸாமுக்காக குரூப் தேர்வுக்காக பிள்ளைகளை இலவசமாக தயார் செய்து கொண்டு பாருங்க. 2 பெண் குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுத்து இந்த வாழ்க்கை முழுவதுமாக அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறார். பைசா ஒரு பைசா கிடையாது. வருஷத்துக்கு எவ்வளோ வருது? 25 லட்சம் ரூபா இந்த பிள்ளைகளுக்காக கொடுக்குறோம். பாருங்க, வாழ்க்கையில் நம்ம ஒரு பகுதி தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம், இன்னொரு பகுதி இருக்குது, அது சிறப்பான பகுதி. அந்த பகுதியை கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி பாருங்க, 20 லட்சம் ரூபாய் ஃபுல்லாக அந்த பிள்ளைகளுக்கே போடுறாரு. 20 லட்சம் ரூபாய் அந்த உப்பளம் அவர் வச்சிருந்த பெரிய படிப்போ பெரிய அரசு வேலையில் உப்பளம், அதுதான் அந்த முழுவதுமாக அதில் வர்ற வருமானத்தெல்லாம் இங்கே தான் கொடுக்குறான். அவர் வேலைக்கு போகிற கிடையாது. என்ன ஃபுல்லாக அந்த பிள்ளைங்களை கவனிக்கணும், ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்கிறார். அந்த ஒரு மருமகட்டை அதை கொடுத்து அதிலிருந்து அவரோட பணத்தை இங்கே இவர் கொடுக்கணும். இவர் குடும்பத்தை பார்த்து இந்த பிள்ளைகளுக்காக வருஷத்துக்கு 20 லட்சம் ஒரு வருஷம் கொடுக்க பாருங்க. வருஷத்துக்கு 20 லட்சம் அந்த பிள்ளைகளுக்காக தூத்துக்குள்ள மெயினில் இடம் வாங்கி, பெருசாக இடம் வாங்கி இந்த சென்டர் தான் நடத்துறாரு. மதியம் அவங்களுக்கு சோறு போடுறாரு. ஏன்னா பிள்ளைங்க படிக்க வந்த பிள்ளைங்க நல்லா படிச்சு போனதற்கு மதியம் உணவு கொடுக்கிறார். இவ்வளவு சிறப்பாக நான் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அங்கே போகும்போது 100 பிள்ளைங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் ஒரு 5ஆம் கிளாஸ் பையனே கட்டுப்படுத்த முடியல. என்ன வரத்து வாரம், ஒரு 5ஆம் கிளாஸ் பையனே கட்டுப்படுத்த முடியல, என்ன வரத்து வாரம். அங்கே போனால் யூத் பசங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வாழ்க்கை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவர் ஒரு டெரர் பேஸாக இருப்பாரோ, இப்படி இந்த பிள்ளைங்க இவ்வளோ கட்டுப்பாடாக இருக்க ஒரு டெரர் பேஸாக இருக்கு பார்த்தா அது சாந்தமே உருவான அப்படி மிக சிறப்பாக விஞ்ஞான விதத்திலே பிள்ளைகள் பயிற்சி கொடுத்துருக்கிறார். இப்போ ஒரு கட்டணம் புதுசாக எல்லாமே ஷீட்டு மாதிரி தான் போட்டிருக்காரு, குக்கிங் ஷீட் மாதிரி தான். இப்போ அதில் ஒரு அபின் அகாடமிக் போட்டிருக்காரு. இப்போ இது யார்? உங்கள் பிள்ளைங்க பேரா, உங்கள் சொந்தக்காரங்க பேரா? சொந்தமோ பந்தமோ இல்லை, அங்கே படித்த பையன் ஒரு பையன் நல்லா வந்திருக்கான், ஆனால் அவன் பேர் போட்டார். பாருங்க, வாழ்க்கையில் இன்னொரு பகுதி இருக்கு, நம்ம வாழ வேண்டிய பகுதி இன்னொரு பகுதி இருக்கு. அந்த பகுதியெல்லாம் பெரிய பேச்சு கொடுத்து நமக்கு சொல்லித் தருகிறார், அடையாளம் காட்டுகிறார். நம்ம வாழ்ந்துக்கு ஒரு பகுதியை வாழ்ந்துக்கு இன்னொரு பகுதி இருக்கு, மறுபக்கம் இருக்கு. அந்த மறுபக்கத்தை வாழாம போயிடக்கூடாது, வாழணும். பாருங்க, அவ்வளவு சம்பாதிச்சு வாழ்க்கையை கொடுத்து அதுதான் பண்ணுங்க. பாருங்க, அவர் என்னன்னு சொன்னார், இந்த 20 லட்சம் செலவழிக்கணும் பாரு, இந்த 25 லட்சம் நான் இவங்களுக்கு செலவழிக்காமல் இருந்தாலும் இன்னொரு காரியத்தை நான் செலவழித்து தான் இருப்பேன். அது எதுக்கு? நான் வெளியே போகிறது, தியேட்டருக்கு போகிறது, விளையாட்டு போகிறது, அப்படி சுற்றுறது, இப்படி சுற்றுறது சொல்லி இந்த 25 லட்சமும் எப்படியாவது போயிடும். அதான் திட்டமிட்டு பார்த்தேன், உட்காந்து பார்த்தேன். இந்த 20 லட்சத்தை இப்படி பிரோஜனமாக செலவு, எப்படியாவது தேவையில்லாத காரியத்தை போயிடும். ஆனால் அந்த 20 லட்சம் இப்படி இந்த நல்ல காரியத்துக்காக நான் செலவழிப்புன்னு சொன்னாங்க. வாழ்க்கையில் இன்னொரு பகுதி இருக்கு. சொல்லுங்க, வாழ்க்கையில் இன்னொரு பகுதி. நான் வாழ்க்கையிலிருந்து நீங்க இன்னொரு பகுதி சொல்லணும், நான் வாழ்க்கையிலிருந்து நீங்க இன்னொரு பக்கத்துன்னு சொல்லணும். வாழ்க்கையில இன்னொரு பக்கம் இருக்கு. பாருங்க, இதை நினைச்சுட்டே இருந்தால் தூக்கமே வராது. அதை பற்றி இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. டாக்டர் அப்துல்லா என்ன சொல்றார்? கனவு காணுங்கள். என்ன கனவு காணணும்? உங்களை தூங்க விடாம தொந்தரவு செய்து அந்த கனவு காணுங்க. அவரை தூங்க விடாம தொந்தரவு செய்து தூத்துக்குள்ள மெயின்ல ஒரு இடத்த வாங்கி போனான். பாருங்க, நீங்க சின்ன பிள்ளைங்க நினைச்சீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு பணத்தை வச்சாச்சு, வீடை போட்டாச்சு, நிலத்தை வாங்கி போட்டாச்சு. அப்ப அவனுக்கு என்ன? வேலையே இல்லை. அதான் ஜோகம்.
வேலை இல்லையே, பணம் இருக்கு, வீடு இருக்கு, நிலம் இருக்கு, அப்போ வேலையே இல்லை. அவர் பாருங்க மெயின்ல ஒரு இடத்தை வாங்கி கொடுத்து அவங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போ அவர்கிட்ட படிக்கிறவங்க 100 பேர் படித்தானா ஒரு 50 பேர் பாதிக்கப்பட மாட்டானா? அழகாக பாதிக்கும். 50 பேரை தாக்குவார். எப்படி? ஆயுதத்தால் இல்லை, என்னுடைய வாழ்க்கையால் அவர் தாக்குவார். அந்த அளவுக்கு சிறப்பான வாழ்க்கையில இன்னொரு பகுதி இருக்கு, வாழ்க்கையில இன்னொரு பக்கம் இருக்கு. அப்போ அந்த பக்கத்தையும் பகுதியும் வாழாமல் போயிடக்கூடாது. யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பக்கத்தை உருவாக்கினார். எப்படி வரலாற்றை பிரித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? வரலாற்றை எப்படி பிரித்தார்? கிபின்னு சொல்லி வரலாற்றை அவர் 2ஆக பிரித்தார். இன்னொரு பக்கத்தை படைத்தார், பக்கத்தை வெளிப்படுத்தினார். மனித மனங்களை அவர் ஆட்சித்தார். நாமும் பல விலைகள் இன்னொரு பக்கம் இருக்கு, அதை யோசிக்கலாம், அங்கே வாழ்ந்து பார்க்கலாம், அதையும் போய் பார்க்கலாம். அங்கே ஒரு கால் எடுத்து வைக்கலாம். அங்கே ஒரு கால் எடுத்து வைக்கும் போது அந்த கால் அவ்வளவு பிரகாசமான கால். அந்த கால் செய்கிற பாதங்களுடைய பணிகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அதையெல்லாம் இன்னும் நீங்கள் இதை விட்டுறக்கூடாது, யோசித்து பார்க்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு சிறப்பாக ஒரு மனிதர் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் கடைசியாக நான் வரும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்டேன். சார், இப்போ ஒரு புரணி பேசுகிற குரூப் இருக்கு, அது இன்னொரு புரணி பேசுறதுக்கு ஒரு 10 டீமை உருவாக்கியிருந்த. ஒருத்தர் குடிக்கிறதை இன்னொரு 10 பேர் உருவாக்கிறான். அந்த அந்த ஆசையோட போய் உருவாக்கிறான். ஒவ்வொரு மாதிரி வேற ஏதாவது ஆள் இருக்கா சார்? இப்போ புரணி பேசுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி டீம் சேர்ந்துருக்கு, அழகா சேர்ந்துருக்கு. குடிக்கிற டீம் ஒருத்தர் 10 பேர் சேர்த்தா முடியாது. நீங்க நல்லது கூட அழகாக வித்தியாசமா தெளிவா செய்றீங்களா சார்? வேற ஏதாவது அவர் என்ன செய்யறாரு? இளங்குளத்தில் வேற ஏதாவது ஆள் இருக்கா? இளங்குளத்தில் ஆள் இருக்கா? சரி போட்டுருங்க, இனி வருமா ஆளு? அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அது அந்த கடவுளுக்கு தான். அன்புள்ளே எதையெல்லாம் சிந்திப்பாங்க. இந்த பகுதியை வாழாமல் போயிடக்கூடாது. நீங்கள் நம்ம இந்த மண்டலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பகுதியை வாழாமல் போயிடக்கூடாது. கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்குது, இது எவ்வளோ சுவையாக இருக்குது அப்படிலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப பெரிய பிரமாண்டமான அளவில் இல்லை, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யும். அந்த ஏழை கைமன் வந்துட்டு ஏசிக்கிட்ட வந்துட்டு அதை போட்டுட்டு ஒரு பெரிய பாராட்டு வாங்கி போயிட்டா பாருங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரிய பாராட்டு வாங்கி போயிட்டா பாருங்க. எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் ஏசு கிறிஸ்து யாராவது பாராட்டினாரு? இந்த ஏழை கைமன் செய்த அந்த ஒரு சிறிய செயல்பாடு. அப்போ இன்றைக்கு நாம் சிறப்பானதிலே மனித மனங்களை ஆட்சி செய்வதற்கு இதே போன்று யோசித்து பண்ண வேண்டும். அப்போ ஆட்கள் ரொம்ப சொற்பமாக இருக்காரு. அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. வேற யாராவது இருக்காங்கன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. திருப்பி பேச்சு கொடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் சிறப்பான இதை செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அவங்க மனைவியை ஊக்கப்படுத்தி பிள்ளைங்க 2 பேருமே பெண் பிள்ளைகள். 2 பெண் பிள்ளைகளும் எங்கள் அப்பாவுக்கு சொத்து தரணும், சோகம் தரணும் ஆசைப்படல. சேர்த்து வைக்கணும், செல்வத்தை சேர்த்து வைக்கணும், விண்ணகத்தை சேர்த்து வைக்கணும், புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பமே அப்படிங்கிற செயல்பாடு இருக்குது. மறக்க முடியாது சார். நம்ம எவ்வளோ இருந்தாலும் இன்னும் கடவுள் தருவாரா, இன்னும் வேற யாரும் தருவாரா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். விரியணும், கை விரியணும். அன்னை தெரசா சொல்கிறார்கள், 2 கரம் குவித்து ஜெபிப்பதை விட 2 கரம் விரித்து கொடுப்பது மேலானது என்று சொல்கிறார். ஆக நல்லா குடும்பத்தில் உள்ள தலைவர் யோசிப்பாங்க, பிள்ளைங்க யோசிப்பாங்க, நான் படிப்பது எதற்காக? அவர் ஒரு நோக்கத்தோடு படித்தார். நான் படிக்கும் போதே நோக்கத்தோடு படித்திருக்கிறார். நான் படிக்கும் போதே ஒரு நோக்கத்தோடு படித்திருக்கிறார். இன்னைக்கு பல பிள்ளைகளுக்கு நோக்கமே கிடையாது, தெளிவே கிடையாது. ஏன்னா என்ன? வேலை வேலைக்கு சோறு, வேலை வேலைக்கு பணம், இவையெல்லாம் இருந்ததன் காரணமாக ஒரு தெளிவு கிடையாது, நோக்கம் கிடையாது. ஏதோ கைவீசமா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம், அந்த பாட்டம் அவங்க மறந்து போச்சு. அப்போ அதே மாதிரி தான் பல பிள்ளைகள் போகிறாங்க. கைவீசமா கைவீசு, வயிறுக்கும் கைவீசு. ஏதோ பிள்ளைங்க போகிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு பணம் இருக்கிறதுனால ஏதோ ப்ரெஸ்டிஜுக்காக இங்கிலீஷ் முடிச்சு படிக்க வைக்கிறாங்க. நானும் போகிறேன். பிள்ளைங்க எது நல்லது, எது எங்கே படித்தா பிள்ளை நல்லா வரும் அதுவும் தெரியாது. அதனால் ஏதோ பக்கத்து வீட்டு அக்கா அனுப்புகிறாங்க, அந்த அண்ணாச்சி அனுப்புகிறாரு, அதனால என் பிள்ளைங்க அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்புகிறாங்க. நானும் போயிட்டு வரேன்.
தேய்ச்சிட்டு வந்துடுறேன். இதே போன்ற பழநிலைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு தெளிவா, விவரமா, ஞானமா படிக்கிறதாக உருவாக வேண்டும். அப்போ அதற்கு உள்ள தெளிவு என்பது சிறப்பாக பெறப்படுத்த வேண்டும். அந்த முயற்சி இயேசு அரசர் பிறக்கிற போதே இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா குழந்தையும் இந்த உலகத்திலே சொகுசாக நல்ல அழகா வாழ ஆசைப்பட்டது. இயேசு கிறிஸ்து சொகுசு அல்ல, எளிமையை தேர்ந்தெடுத்து எளியவர்களுக்காக வாழ வேண்டும் என்று ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் யாரு? இயேசு கிறிஸ்து. நான் பிறக்கிற போதே அப்படி ஆக அப்படி அந்த உணர்வை பெற்றோர்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும். ஒரு குடி சோறு, ஒரு குடி மனித நேயம். ஒரு குடி சோறு, ஒரு குடி அம்மளம் இல்லை, ஒரு குடி சோறு, ஒரு குடி மனித நேயம். இதையெல்லாம் பிள்ளைகள் ஊட்டி வளர்க்கிற போது ரொம்ப சிறிய இடத்திலிருந்து எவ்வளோ சிறப்போ அதையெல்லாம் செய்கிறாங்க. ஆகிய அதை இயேசு கிறிஸ்து ஒரு அரசராக இருக்கிறார். ரெண்டாவது பார்க்கும்போது பாவத்தை வென்ற அரசர். பாவம் இல்லாமல் இருக்கும்போதே நம்ம ஒரு அரச தோணில் வாழலாம், நம்ம ராஜா வாழலாம், குறிப்பாக வாழலாம். அப்போ அதுவும் நமக்கு சிறப்பான பாடமாக இருக்குது. பாவம் இருக்கும்போது ஒரு குற்ற உணர்வு வருகிறது, ஒரு இழிவான செயல்பாடு வருகிறது. அந்த பாவம் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப எளிதாக நாம் இந்த உலகத்தில் நம்முடைய பேச்சாக இருக்கலாம், நம்முடைய நடையாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், பாமையாக இருக்கலாம், எல்லாமே ஒரு அரசு தோணியாக முன்வைக்கிறது. நாம் அடிமை நிலையில் இருந்தோம்னு சொன்னால் அடிமைகளாக இருக்க வேண்டும். அந்த அடிமை நிலையிலிருந்து வெளியே வேண்டும். இயேசு கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து மீட்க வந்தார். அவர் நம்மை இந்த பாவத்தில் மீட்க வந்தார். ஆனால் நாம் அவர் பக்கமாக சேராத நிலையில் பாவத்தில் இருக்கோம். சேர்ந்துட்டோம், ராஜா தான், தீங்கு தான், இயேசு அரசர் தான். இது போன்ற ஒரு நிலைகள் நமக்கு வருகின்றன. ஆகவே மனித மனம் அதை கொள்ளைக்கொள்வார், வீட்டில் உள்ளவங்களாக இருக்கலாம், அல்லது இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னும் ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையை கவனிக்கவில்லை. ஒரு எழுத்தாளர் அழகாக எழுதுகிறார், the road less traveled, the road less traveled எழுதுகிறார். இந்த ரோட்ல யாருமே பயணிக்கல, அதான் அந்த அர்த்தம். நம்ம அந்த ரோட்ல பயணிக்காம இருக்கலாம், அந்த பாதையில் போகாம இருக்கலாம், போய் பார்க்கணும். அதை போய் பார்த்து சிறப்பாக பயணிப்போம், ஆபத்தை எழுதுவோம். அதனுடைய அரசு சூழ்நிலை என்று வாழும். இன்றைக்கு கிறிஸ்து அரசு திருவிழா கொண்டாடுறாங்களே, இதெல்லாம் நம்ம ஒரு அரசு சூழ்நிலையிலே வாழ்வை செய்வது கிடையாது. ஒருவேளை கை வைத்திருக்க செல்போனாக இருக்கலாம், வீட்டில் இருக்க தொலைக்காட்சி இருக்கலாம், நம்ம கூட ஒன்றிற்கு இந்த வாயா இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம். எதற்கு? இந்த அரசு தோணில் வாழ்வதற்கு, அரசு தோணில் வாழ்வதற்கு அதே தடையாக இருக்கலாம். அந்த தடைகள் எல்லாம் தவிர்த்து கிறிஸ்து அரசு போல வாழ்வதற்கு வரங்கேற்போம், அதற்கு முயற்சி எடுப்போம். இன்னொரு பகுதி இருக்கு, அங்கே போய் பார்க்க மறந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் இருக்கு, அங்கே போய் படிக்க மறந்துடக்கூடாது. அது எங்கிருந்து வரணும்? இந்த தூத்துக்குள்ள வந்தது போல எங்கிருந்து வரணும்? சொல்ல மாட்டீங்களே, அது சொல்லக்கூடாது, அது சாவான பாவம், சொல்லிடக்கூடாது. எங்கிருந்து வரணும்? இளங்குளத்துக்கு வரணும். அதற்கு முயற்சி மக்களே, நல்ல இதை பற்றி யோசிங்க. கொஞ்ச நாள் செல்போன் இதெல்லாம் கூற போட்டுட்டு இதை பற்றி யோசித்தா பெரிய ஒரு கனவு, பெரிய ஒரு இலக்கம். ரொம்ப பெருசாக செய்ய வேண்டாம், சிறிதா இதை பற்றி ஒரு மனுஷன் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனந்த விடலாம் பரிசுலாம் கொடுத்துருக்காங்க, ஆனந்த விடலாம் பரிசுலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவர் பேச்சு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை நடக்க முடியாத நாள். வெள்ளிக்கிழமை அவர்கிட்ட நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன், கையெடுத்து வணங்கிட்டு வரும்போது நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த கூட்டத்தில், வர்ற ஞாயிற்றுக்கிழமை இளங்குளத்தில் உங்களை பற்றி தான் பிரசவம் வைக்க போகிறேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இளங்குளத்தில் உங்களை பற்றி தான் மறைவு வைக்க போகிறேன்னு சொல்கிறேன். இளங்குளத்தில் வைக்கிறதுக்கு நீ அது சங்கராமலம் போயிட்டேன், அங்கே அவசரப்பட்டு வச்சுக்கணும். ஏன்னா வைக்க முடியாமல் இருக்க முடியல, அவரை பற்றி பேச முடியாமல் இருக்க முடியல. அவரை பற்றி ஒரு நாள் பேசலை, கொசு கிடைக்கும். அவரை பற்றி பேசினாலும் ஆகவே சிறப்பான நம்ம மத்தியில் ஒரு மனிதர் வாழ்கிறார். அவர் எந்த மதத்தை சேர்ந்து பாருங்க, ரொம்ப போதனைகள் கிடையாது. கிறிஸ்தவ மதத்தில் ஏகப்பட்ட போதனைகள், அறுவரை தொடங்கி கல்லறை வரை எவ்வளோ போதனைகள். அவர் வேறு மதத்தை சார்ந்தவர். பேச்சுமுத்து பேரு, பேச்சுமுத்து பேசும்போது நம்மளால் பேச முடியும், எவ்வளோ பேசுகிறோம். நாமும் சிறப்பான விதத்தில் மறுபகுதி போவோம், மறுபக்கத்தை பார்ப்போம். கிறிஸ்துவா மாறுவோம், ராஜாவாக ராணியாக நல்ல வருவோம். ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை சத்தமாக பாடுவோம்.
கடவுள் நோக்கி மன்றாடுவோம். இயேசுவை என் வாழ்வை உயர்த்தும் ஒரு ராஜாவாக, அரசியாக என் வாழ்வை உயர்த்தும். குறிப்பாக பாவ நிலையிலிருந்து, அடிமைத்தலையிலிருந்து இதை உயர்த்தும். அதற்காக வரம் தாரும் என்று சொல்லி அவர் நோக்கி மன்றாடுவோம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. உலகை படைத்தாலும் இறைவா, திரு அவையில் உள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தம் இதய அரசராக ஏற்று இறையரசை பறைசாற்ற தேவையான வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நீதியின் அரசரே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் உமது மதிப்பீடுகளை பின்பற்றி நற்பணி செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறிய இறைவா, ஏழைகளை வெறும் வேடிக்கை பொருளாக நாங்கள் பார்த்திடாமல் அவர்களும் எம் சக உடன்பிறப்புகள் என்பதை உணர்ந்து அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகளை செய்திட நல் மனதை தர வேண்டி இறைவா உன்னை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நல்ல ஆயனாம் இருப்பார். இவ்வுலக வாழ்வின் மாயைகளில் சிக்கி தவிக்கும் நம் இளைஞர்களுக்கு உம் இறைவார்த்தை அவர்கள் உறுதியை என்பதை அறிவும் வரத்தையும் இறை அச்சத்தையும் அருள வேண்டும் என்று கிறிஸ்து அரசர் வழியாக விரைவாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. வாழ்வழிக்கும் இறைவா, உம்மை எங்கள் இல்லங்களின் அரசராக ஏற்று எங்கள் வாழ்க்கை முறையால் இறையரசின் சாட்சிகளாய் வாழ்ந்து காட்டிட தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நம்முடைய தனிப்பட்ட மன்றாடுகளுக்காக ஆண்டோடு கடந்து வைப்போம். கிறிஸ்து அரசர் நம்முடைய உள்ளத்தில் வரும்படியாக சிறப்பாக நம்மளை ஜெபிப்போம். கிறிஸ்து அரசரே, உம்முடைய ஆட்சி என்னுடைய உள்ளத்தில் நடைபெற, உம்முடைய ஆட்சி என் இல்லத்தில் நடைபெற தாழ்ந்து பணிந்து வேண்டுகிறேன். உம்முடைய ஆட்சியின்படியே நடைபெறுவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று சொல்லி கிறிஸ்து அரசுடைய ஆட்சிக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். பேரிறக்கம் உள்ள இறைவா, இந்த நாளில் எங்களை சந்தித்து தொட்டு எங்களுக்கு தேவையான அனுபவங்களை தந்து சுகத்தை தந்து எங்களை சுத்தப்படுத்தி பல்வேறு விதமான காரியங்களை செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்திலே எங்களோடு பயணித்து எங்களுக்கு பாதுகாப்பை பயனுள்ள காரியத்தை நாங்கள் செய்யவும் பரிசுத்தத்தை எங்களுக்கு வழங்கவும் நீ உதவி செய்கிறார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 43. பொருட்கள்
Thank you.
எல்லாரும் முழங்கால் போட்டுக்கணுமா? இதே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி இந்த பகுதி முழுவதும் முழங்கால் போட்டுக்கணும். யார் வழங்க வந்திருக்கீங்க? கிறிஸ்து அரசர் எதுதான் கிடையாது ஞானியை வழங்குறாங்க. நீங்க இடையில ஒரு சில பிரேக் எடுக்குது கொஞ்சம் உட்காந்து முழங்கால் போட்டு அதை சின்ன பிள்ளைகளை பாருங்க. இதை எல்லாரும் முழங்கால் போயிட்டு இந்த பகுதி முழுவதும் முழங்கால் போயிட்டு சரிங்களா? ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுதலமாக அவர் பாடுபட உடன்படி தம்மை கையெழுக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இறந்து கருது கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மற்றும் கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை ஏன் நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்த்து நினைவோர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பினை கிண்ணத்தை மக்களுக்கு கொடுக்கிறோம். ஓம் திருமணம் என்று மக்கள் ஊழியக்கூடிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்குழுந்து விட தூய் ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரப்பியிருக்கும் திரு அவை நினைவோர்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுரை செய்தது. மேலும் உயிர்த்தல் நோக்கம் புரிந்து கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றெடுக்கும். எங்கள் அனைவரும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாய் எங்கள் பாதுகாவலின் மாறன் அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்தனை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருக்குறள் இவ்வுலகில் கொண்டவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடு நாம் நிலை வாழ்வில் பங்கு தகுதி பெற்று ஓம் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை புகழ்ந்தேக்கும் வரம் வருகிற உங்களை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாய் ஒன்றைக்கு எல்லாம் மாட்சியும் தேர்ந்தெடுக்கும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்றலாம் மகிழ்ந்து பாடுவோம். மண்ணுலகிலும் நிறைவேறுக.
ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடவர்களுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாம் எளிதிரோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருநரை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். எந்த வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. புன்னகை போக ஒருவருக்கொரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை பொறுத்தவர், இவரே கிறிஸ்து அரசராக, கிறிஸ்து ராஜாவாக நம்மையே ஆட்சி செய்கிறார். இந்த ஆண்டவரை நாம் இப்போது அனைவரும் நெடுஞ்சான் கிடையாக வணங்க போகிறோம். எல்லாரும் நல்ல நெடுஞ்சான் கிடையாக உங்களுடைய தலை தரையை பிரபலமாக வணங்குங்கள். எல்லாரும் வணங்குங்க. கிறிஸ்து அரசே ரட்சகரே போட்டின்னு சொல்லி தரையில் நல்ல பழக்கம் நல்ல நெடுஞ்சான்மையாக வணங்கி இயேசுவை ஆராதிப்போம். இயேசுவை போற்றுகின்ற நேரமாக இளங்குளம் முழுவதுமாக தலையை தாழ்த்தி அவரை வணங்குவோம். இவர் வணக்கத்துக்குரியவர், வணங்குதற்குரியவர், போற்றுதற்குரிய ராஜா, கிறிஸ்து ராஜா, கிறிஸ்து அரசர். இந்த இயேசு கிறிஸ்துவின் திருவிருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோம்.
எதிர்நோக்கி இரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நன்மை புரியும் இறைவா, இந்த நாள் வரை எங்களை காத்து எங்களுக்கு வழங்கி வரும் அருள் நலன்களும் நிறைந்த உமது பேரன்பிற்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி சொல்லி நானும் பாடுவோம், கோடி நன்மை செய்த இயேசு ராஜனே. நன்றி சொல்லி நானும் பாடுவோம், கோடி நன்மை செய்த இயேசு ராஜனே. அன்பின் இறைவா, கிறிஸ்து அரசர் பெருவிழாவை பொது காலத்தின் கடைசி நாளில் சிறப்பிக்க வாய்ப்பளித்த இறைவா உமக்கு நன்றி. நன்றி சொல்லி நானும் பாடுவோம், கோடி நன்மை செய்த இயேசு ராஜனே. வாழ்வளிக்கும் இறைவா, நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு எங்களுக்கு தந்துள்ள அறிவு, ஆற்றல், இயற்கை வளங்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி சொல்லி நானும் பாடுவோம், கோடி நன்மை செய்த இயேசு ராஜனே. நன்றி சொல்லி நானும் பாடுவோம், கோடி நன்மை செய்த இயேசு ராஜனே. நமக்குள்ளே அண்மை நடந்த மாறுகிற போட்டி மாற்றுப் போட்டிக்கான பரிசுகள் இன்றைக்கு இப்போது வழங்குகிறது. ஆகவே பேர் வாசிக்கும் போது தயாராக வரும் என்போடு கேட்டுக்கொள்ளி தயவுசெய்து யாரும் தாமதம் செய்ய வேண்டாம். வாசிக்கும் போது தயாராக இருக்கிற அறிவிப்புகள் முடிந்த பிறகு பரிசு வழங்கப்படும். பரிசுகள் வழங்க சோதரி ஆலிஸ் அவர்களையும் சோதரி ரத்னாவளையும் வழங்கப்படும் வழங்கினேன். இந்த அறிவிப்புகள் முடிந்த பிறகு பரிசு வழங்கப்படும். ஆகவே பேர் வாசிக்கும் போது தாமதம் செய்ய வேண்டாம். வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளும் என்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பான பிள்ளைகள் கடந்த மாதத்தில் பார்க்கும்போது இடையில முழந்தால் படி நேரத்தில் அப்படியே ரசிப்பீங்க. இன்னைக்கு சொன்ன உடனே எல்லாம் நல்லா அழகாக கேட்பீங்க. அதை யாருக்கு சரசு நம்ம வணங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் பிள்ளை போடும். ஏன்னா நீங்கள் முழந்தால் பட வேண்டியதில் விலை கிடைக்கும் போது இந்த பிள்ளைகளை பற்றிடும் போது நேரத்தில் உட்கார்ந்து போல நீ யாருக்குமே ஒரு தவறான மாதிரியை கொண்டு போயிடக்கூடாது. அதனால் நல்ல முழந்தால் படி கடைசியில் இருக்கணும். எதுக்குமே ரெஸ்ட் எடுக்கிற வாய்ப்பு இல்லை. நல்லா முழந்தால் பட வேண்டிய பெரியவங்களாம் சரி சின்னவங்களாம் சரி முழந்தால் படணுமா? சரியா? ஒரு பெரிய நல்ல பிள்ளை கைத்தடி பாரம்பரிய இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பான விதத்தில் புனித அந்தோனியா அங்கே மக்கள் சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வாரத்தில் முதல் நாளில் வியாழக்கிழமை அன்னை மரியாதை காணிக்க அவர்களுக்கெல்லாம் அதே ஒரு சிறப்பாக மலர் வைத்தார்கள். அதன் பிறகு அடுத்த நாளும் சிஸ்டமாகும். அதன் பிறகு இன்றைக்கு பார்க்க நிறைய பூக்கள் இருக்கிறார்கள். நம் மக்களே மிக சிறப்பாக புனித அந்தோனியா மக்கள் சிறப்பு செய்திருக்கிறார். கைத்தடி பாராட்டுகளை வாழ்க்கையை சிறப்பாக ஒரு நகரத்திலையும் வார நாட்களில் இடைப்பட்ட நாட்களில் திருப்பலி மாலை இருந்தால் அது கண்டிப்பாக மலர்கள் வைக்கிற பதிலாக எந்த இடத்துல யாரையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்கள் இடத்துல நான் மறந்துலாம் இல்லை. வார நாட்களில் அது கெவில் இருக்கலாம், அல்லது கோயில் கூட இருக்கலாம். உங்களால் முடிஞ்ச பூக்களை வாங்கி வைக்கணும். அதை கண்டிப்பாக செய்யணும். ஒருத்தவங்க யாரும் வழிபாட்டு செய்கிறோ பங்கு தந்தையோ யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாலை திருப்பலி இருந்தால் பூ வாங்கி வச்சிடணும். அதை சிறப்பாக அவர்கள் மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் நன்மையும் சிறப்பாக செய்ய போட்டு கேட்க ஒரு சில இதில் மறந்துருக்கீங்க. நீ மறக்காமல் செய்ய அன்போடு கேட்க வருகிற வாரம் புனித நூறுதண்டை அன்னைக்கு மக்கள் திருப்பலியை சிறப்பு செய்கிறார்கள். திங்கள் ரவியா அன்புராஜ், செவ்வாய் செல்வராணி ரவினா, புதன் விஜயா அன்னராணி, வியாழன் திண்டக சத்யராஜா, வெள்ளி மத்தபிரியா ஞானப்பிரகாசம், சனி கௌசல்யா சிவியா, ஞாயிறு செல்வராணி ஞானப்பிரகாசம். மக்களின் மறைப்பை ஒப்பு நடைபெறுகின்றன. இன்றைக்கு காலை உணவு வழங்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பிறந்தநாளை கொண்டாடுகிறார். ரெனிஷா இன்னைக்கு பிறந்தநாளை கொண்டாடுறார். ஆகிய ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை நம்முடைய நன்றியை கைத்தட்டி சிறப்பாக கிடைக்கும்.
அன்புக்குள்ளே வருகிற 30ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை மாலை நமது ஆலயத்தை வைத்து திருப்பலி நடைபெறுகிறது. அன்று குறிப்பிட்ட நபர் அன்பின் அசனத்திற்கு வழங்குகிறார். ஆகவே திருப்பலி முடிந்த பிறகு அன்பின் அசனத்திற்கு நடைபெறும். வருகிற சனிக்கிழமை மாலை ஆலயத்தை வைத்து திருப்பலி முடிந்த பிறகு அன்பின் அசனத்திற்கு வழங்கப்படுகிறது. வந்து மக்கள் சிறப்பு செய்து இறையாசிரியர் அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு நம்முடைய அன்பு பிள்ளைகள் அம்பலோக் மாதா சபை சார்ந்த அன்பு பிள்ளைகள் நம்முடைய பாதுகாவலி அம்பலோக் மாதா திருவிழாவை கொண்டாடப் போகிறார்கள். நவம்பர் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் நவநாளை ஆரம்பிக்கிறார்கள். ஆகிய அவர்கள் வெள்ளிக்கிழமை இங்கு அன்னையை சிறு வைத்து அழகாக அலங்காரம் செய்து ஒவ்வொரு நாளும் நவநாளிலே பங்கெடுப்பார்கள். நவநாளில் பங்கெடுத்து திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஆகிய அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். டிசம்பர் 7, 8 சரியாக ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் திருவிழா திருப்பலி வரும். நல்ல லக்கு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை வருது. ஆனால் மாலை 6 வைக்கப்படினால் முதல் சனிக்கிழமை நம்ம மாலை 6 வைக்கக்கூடியாத ஒரு சூழல் திருப்பலி வைக்கணும். அதனால சப்பர பவனி முதல் சனிக்கிழமை நடக்கிற சப்பர பவனி மாதா சபை கொடுக்குது. எனக்கு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தெரியும். அதனால சப்பர பவனி உங்கள் கையில் கொடுத்துருக்கிறது. அன்பு பிள்ளைகள் சிறப்பு செய்வார்கள். நாளைக்கு முதல் சனிக்கிழமை திருப்பலி சப்பர பவனியை நம்முடைய அன்பு பிள்ளைகள் சிறப்பாக செய்வார்கள். அவருடைய அன்போடு வாழ்த்துகிறேன். வருகிற வாரம் திருப்பலி, இந்த வாரம் முழுவதும் திருப்பலி மாதாச பிள்ளைகள் சிறப்பாக செய்வார். அவர்களுக்கு கைத்தட்டி நம்முடைய முன்கூட்டிய வாழ்த்துக்களை சிறப்பாக. அடுத்த வாரம் டிசம்பர் 1ஆம் தேதி திருக்குடும்ப சபையினருக்கான கூட்டம் நடைபெறும். திருவிழா குறித்து பங்கு தந்தை தலைமையில் திருப்பலி முடிந்த பிறகு திருக்குடும்ப சபையினருக்கான நடைபெறும். ஆகவே திருக்குடும்ப சபையினர் ஆலயத்திலிருந்து அந்த கூட்டத்தில் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொண்டேன். நமக்குள்ளே 2025ஆம் ஆண்டு பைபிள் டைரி விற்பனைக்குள்ளது. அதில் 2 வகையான டைரி. ஒன்று சாதாரண அட்டை. இதே மாதிரி அட்டை 160 ரூபா. போன வருஷம் கொடுத்துருக்க அட்டை அது 200 ரூபா. 260 ரூபாய்க்கு இருக்குது, 200 ரூபாய்க்கு இருக்குது. வித்தியாசம் அட்டைப்பட்டை தான். உள்ள எல்லாமே சிறப்பாக இருக்கும். நீங்கள் அட்டையை நிறைய நாள் பயன்படுத்திக் கொள்ளலாம், பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளலாம். அவங்க எது தேவைப்படுகிறதோ வந்து தந்தையிடம் எனக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி அதற்கான பணத்தை கொடுத்து டைரி வச்சுக்கொண்டு அதை ஓடு கேட்டுக்கொள்கிறேன். கலப்பையதற்கான சந்தாவை நீங்கள் குறைவாக அந்தியங்களிலே கட்டம் ஓடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்த பிறகு ஊர் கூட்டம் நடைபெறுகிறது. அதில் பங்கெடுத்து சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது பரிசு வழங்கப்படுகிறது. அருட்சோதரி ஆலிஸ் அவர்களை அன்போடு கேட்டடி நாம் வரவேற்போம். முதல் பரிசு பெறுவர் ஆனி. கைத்தட்டி ஆனி பாராட்டும். பரிசு ஆனி ஒரு அன்னிதரசாவும் மாறிவிட்டார். இந்த அன்னிதரசை கூட வியாபாரம் வைக்க மாட்டாங்க, அவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள். இரண்டாம் பரிசு டெல்சியா. மூன்றாம் பரிசு அஸ்லீம் தெருஸ்லி. மூன்றாம் பரிசு அஸ்லீம். அந்தந்த ஆட்கள் பரிசு வாங்குவாங்க. ஜெருஸ்லீம். மாநில போட்டியில் பங்கெடுத்த எல்லா இடத்திலும் சிறப்பு செய்தார்கள். ஆகவே முக்கிய பரிசு பெறுவர்கள் ஜெர்லின், ரயான், ரெய்லின், ஆதிரா, லியோ, ஜஸ்டின், ஜவாலா.
இரண்டாம் பரிசு அன்புராஜ், மூன்றாம் பரிசு கோவிந்த், இரண்டாம் பரிசு அன்புராஜ், மூன்றாம் பரிசு ரோஹித். பெரியவர்களுக்கான போட்டியில் பரிசு பெற்றோர் முதல் பரிசு திரு ஞான பிரகாசம், இரண்டாம் பரிசு திரு சாமுவேல், மூன்றாம் பரிசு திரு சேவியர் கோல்டின். போட்டியில் பங்கு பெற்ற மற்ற அனைவரும் மிக சிறப்பான ஊக்க பரிசு பெறுகிறார்கள். அஸ்வின், ரீசன், ஜெப்ரி, டெனிஸ், இன்னரசு, தக்ஷன், ஜெரோம், தெரிஸ்வின், திரு குட்டராஜா, மலையரசு, ஆல்ட்ரின். பிள்ளைகளை கைத்தட்டி பாராட்டுவோம். மிக சிறப்பானவர்கள், மிக அழகாக எல்லோரும் பாடினார்கள். ரொம்ப சிறப்பாக பிள்ளைகள் பாடினார்கள். அவர்களுக்கு நன்றி. கைத்தட்டி நம்ம பேசிக்கொள்வோம். அன்புகளே, நான் இந்த போட்டியில் பங்கெடுப்பவர்கள் பரிசு வாங்க வேண்டும் என்று சொல்கிறேன். எதற்காக? நீங்கள் மகத்தந்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் சொல்கிறோம். அன்னைக்கு கூடையாவது அவங்க பூசை கொண்டு எப்படி நியாயமாகும். நம்மளுக்கு பரிசு கொடுக்கப்பட்டது யார் ஆள வச்சாங்கன்னா அது சிறப்பாக இருக்காது. நீங்கள் போட்டியில் பங்கெடுக்கிறீங்க, பங்கெடுக்கும் வேற ஆளாக சொல்லிட்டு போனால் நல்லா இருக்காது இல்லைங்களா? அந்த பரிசு பெறும் போது நான் வாங்கணும். அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அன்றைக்கெல்லாம் கோயில் போகணும், கோயிலுக்கு வேகணும், அதில் சிறப்பாக இருக்கும். அதை அப்படியே பரிசு பண்ண. அதனால தான் போட்டி வைக்கும்போது யார் பங்கெடுத்து வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அன்பாக ஏற்றுக்கொள்வது. அது நல்லது. ஏன்னா அந்த நபர் வரணும், அவங்க பரிசு பெறணும். அதான் ரொம்ப சிறப்பானது. அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அன்போடு பாராட்டுகிறேன். புரிந்து கொள்கிறேன். புரிந்து கொள்கிறது ரொம்ப சிறப்பானது. ஒரு அறிவு கொடுத்து அதை புரிந்து கொள்வது ரொம்ப சிறப்பானது. அந்த நபர் வரணும், அவங்க வரும்போது தான் பரிசு எடுத்து கொடுக்கணும். ஒருவேளை வந்து வீட்டில் வரணும், ஆனால் வரும்போது ரொம்ப நல்லது. நான் கண்டிப்பாக வரணும். அதாவது முடியாத காரணத்துக்காக நபர் வரணும். அப்போ அதை சிறப்பாக நீங்கள் செய்து கொண்டிருக்கேன். போட்டியில் பங்கெடுக்கிறீர்கள். மீண்டும் வருவதை 2 போட்டியும் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு பரிசு நமக்கு தெரியும். பரிசு வாங்கி கொடுத்து நம்முடைய சேர்மன் என்பது ஆரோக்கியத்தை அன்பு அழைப்பு கொடுத்தோம். நன்றி உரிமன் வாடுவோமாக. ஆண்டவரை சாதா பரந்த உணவை உட்கொள்ளலாம் உண்மை நினைத்தோம். அனைவருக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமையுள்ள நாங்கள் அவருடைய நினைவாட்சியில் அவரோடு இணைந்து வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக.
அப்போ என்ன செய்யணும்? ஃபாதர் வர முடியல, நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க, வர முடியல, அந்த நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே அறிவு கொடுக்கப்படுது. ஒரு கூட்டமாக இருக்கலாம், ஒரு பரிசு வாங்குறதா இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு குறிப்பு ஏற்படுத்துவீங்க. ஒரு சேர்த்து வர முடியாது, மனித பலவீனம், மனிதர்களுக்கு எப்போ என்ன தெரியலை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் வர முடியல, ஃபாதர் வர முடியல, என்னால் பங்கெடுக்க முடியல, என்னால் இந்த கூட்டத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குற நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்ளும். ஒரு பழக்கம் சொல்லுகிற போது நீங்கள் அழகாக கற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை தெரியாமல் இருக்கும், ஏன் நம்ம சொல்கிறது தெரியாமல் இருக்கும், பேர் போட்டது ரெக்கார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் கண்டிப்பாக மனைவிங்க உங்கள் மனைவியை யாருக்கையா சொல்லிவிட்டால் என்னால் பங்கெடுக்க முடியலன்னு சொல்லி சொல்லணும். பரிசு கொடுக்கணும், பரிசு கொடுக்கும்போது ஃபாதர் இந்த காரணத்துக்காக வரணும் அப்படி சொல்கிற நல்ல பழக்கம். அந்த நல்ல பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்வோம். சிறப்பாக வாழ்வோம். நன்றி. பக்கம் 67. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து